Hi students, how are you? So in the last class we saw prepositions, right? And I asked you to do some exercise prepositions, some different important prepositions meanings and difference pathom. Then I asked you to do this exercise, right? I hope ninga ellame indha exercise pannipinga appdi nenikiren. And students, please listen to this. நான் சொல்ல வந்து நீங்கள் எல்லா எக்ஸசைஸும் பண்ணிகிட்டே வாங்க. பிகாஸ் நான் என்றைக்கு என்ன டெஸ்ட் கொடுப்பேன்னு எனக்கே தெரியாது. ஸோ இட் வில் பி சர்ப்ரைஸ் டெஸ்ட். சடன்லி ஐ வில் கிவ் யூ சம் டெஸ்ட். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நான் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நடத்திருக்கேனோ அது எல்லாமே வந்து நீங்கள் தரவாக இருக்கணும். ஸோ நான் எப்போ வேணால் வந்து டெஸ்ட் வந்து எந்த சப்ஜெக்ட்ஸில் இருந்தாலும் கேட்கலாம். ஸோ சைட் பை சைட் வந்து நீங்கள் ரீகால் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இப்போ நம்ம செகண்ட் யூனிட் வந்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட் நீங்கள் தரவாக இருக்கணும். எல்லாமே நான் டீச் பண்ண எல்லாமே தரவாக இருக்கணும். செகண்ட் யூனிட்லேயும் வந்து நான் டீச் பண்ண அளவு நீங்கள் தரவாக இருக்கணும். புரிஞ்சிச்சா? ஸோ தென் ஒன்லி yeah, you can follow it, okay? Because since we are not in the classroom, நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது. லைக் நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு I can't judge you, okay? And I can't find out that also. So side by side நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா it is very useful for you, and then later you won't feel, okay? So yeah, so task 1 வந்து task 1 and task 2 வந்து I asked you to do, I think so. So yeah, let's check the answer for these questions. And yeah, so they have given you answer. So மேலே வந்து பாக்ஸஸில் கொடுத்துட்டாங்க ஆன்சர்ஸ். அது வந்து கீழே வந்து எது சூட் ஆகுதோ அதை நீங்கள் எடுத்து எழுத போகிறீங்க. இட்ஸ் வெரி ஈஸி. The boy jumped into a narrow stream, okay? That's the answer. And B, Afsar will meet me on Friday morning, okay? So that's the answer. Yeah, mostly வந்து like Friday, Monday na முன்னாடி நம்ம வந்து on preposition தான் யூஸ் பண்ணுவோம். Yeah. And the temple is dash the bank. The temple is near or beside the bank. That's the answer. And for fourth one, D, my friend will meet me dash his brother tomorrow, okay? So brother ஓட வந்து என்ன மீட் பண்ணுவாங்க. So meet me with his brother tomorrow. So that's the answer. And E, that is usually a garden dash a bungalow. ஸோ இதில் எது சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தா லைக் அமாங், அண்டர் இதெல்லாம் வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ த பாசிபிள் திங் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பங்களோ, ஓகே? அண்ட் யுவன் ஹேஸ் பீன் ஸ்டடியிங் வெல். சைல்ட்ஹுட்லேருந்தே யுவன் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, லைக் இத்தனை வருஷமாக படிக்கிறதுனா ஃபார் யூஸ் பண்ணணும். அண்ட் அப்பையிலேருந்து படிச்சுட்டே இருப்பாங்க. சின்ஸ் மார்னிங் ஹீ இஸ் ஸ்டடியிங். ஸோ இந்த மாதிரி அப்பையிலேருந்து அப்படின்ற லைக் அந்த மீனிங்கில் வந்து லைக் சென்டென்ஸ் வந்துச்சுன்னா யூ வில் யூஸ் தி ப்ரிப்போசிஷன் சின்ஸ் அப்படின்னு ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ. ஸோ சைல்ட்ஹுட்ல இருந்து யுவன் ஹேஸ் பீன் ஸ்டடியிங் வெல், ஓகே? ஸோ டெஃபினெட்லி ஸோ த ப்ரிப்போசிஷன் ஹியர் யூ ஷுட் யூஸ் சின்ஸ் சைல்ட்ஹுட், okay? And G, a trekker climbed on a mountain meticulously. So that this is when the climbed on, it's a phrasal verb, okay? So here climbed on you should use. There was a skirmish dash my brother and sister. Skirmish na first என்ன மீனிங் அப்படின்னா ஒரு ஸ்மால் ஃபைட் இருக்கும்ல, சின்ன சண்டைகள் நம்மளோட சிப்ளிங்ஸ் கூட இருக்கும்ல. ஸோ தட் இஸ் கால்ட் அ ஸ்கர்மிஷ்னு சொல்லுவாங்க. ஸோ பிரதர் அண்ட் சிஸ்டருக்கு இடையில வந்து லைக் ஒரு ஃபைட் இருக்கு. ஸோ லைக் ரெண்டு பேருக்கு பற்றி பேசுகிறப்ப ஃபார் இஃப் யூ ஆர் டாக்கிங் அபவுட் டூ பர்சன்ஸ், சம்திங் ஹேப்பனிங் பிட்வீன் டூ பர்சன்ஸ், யூ வில் யூஸ் between. I already told you. If I want to divide a chocolate between two persons, I'll tell I want to divide this chocolate between this person and that person, okay? And if I want to give assignments and you should divide it in whole class should divide means how I will tell this assignment you should divide among yourself அப்படினு சொல்வேன். So whole class not I will tell among, like we used to tell among. And if it is two persons means definitely we will tell between, okay? So here there was a fight between, there was a skirmish between my brother and sister, okay? So the answer is between. And the laudable thoughts were apparent dash many scholars in a conference, okay? So the laudable thoughts were apparent between many scholars, okay? So இங்கே between வராது. So many scholars அப்படின்னா I already told you two persons between யூஸ் பண்ணுவோம். but many scholars கொடுத்ததுனால obviously what's the answer? Among is the answer, okay? So among many scholars in a conference, okay? It is easy to work dash the aegis of visionary leader. So it is easy to work the யாருக்கு அடியில் ஒர்க் பண்ணுறது ஈஸின்னு சொல்லியிருக்காங்க? aegis of the visionary leader, okay? aegis means support, கைட் அந்த மாதிரி தான் மீனிங், ஓகே? ஸோ விஷனரி லீடரோடைய சப்போர்ட் கடியில் நம்ம ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹியர் தி ஆன்சர் இஸ் அண்டர் தி ஈஜிஸ் ஆஃப் விஷனரி லீடர், ஓகே? ஸோ தட்ஸ் தி ஆன்சர் ஃபார் ஜே கொஸ்டின், ஓகே? ஸோ டாஸ்க் 2ஓட ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம. when Lakshmi was at school, she practiced music from Monday to Friday. She involved herself
in the school orchestra. She was responsible for conducting many programs. She was very popular among irka? Yeah, among is here. Okay, so among her schoolmates, as she was kind and friendly and helpful. So that's the answer for the first one. And second one, so first வந்து நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணு. ஆக்சுவலி வந்து திஸ் இஸ் வெரி ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து ரீட் பண்ணி அதோட மீனிங்கை வந்து யூ ஷுட் keep it in your mind. Then you can fix and you can select and you can fix it in the place and find out whether it is appropriate in that place or not. Okay, so like dash the interview, Solomon was confident getting the job. He knew that he was qualified. Okay, so interview வந்து நடக்கலை லைக் அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. ஸோ சாலமன் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கான் இன்டர்வியூக்கு முன்னாடி. ஸோ ஹி வாஸ் இன்ட்ரெஸ்டட் அண்ட் டியூரி பர்ஃபெக்ட்லி த இன்டர்வியூ பேனல் வாஸ் இம்ப்ரெஸ். ஸோ தென் இன்டர்வியூ நடக்குது, இன்டர்வியூ பேனல் வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. தென் ஹி காட் இன்டர்வியூ லைக் ஜாப். ஓகே, ஸோ இதுதான் ஃபார்மேட். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஆஃப்டர் தி இன்டர்வியூ வருமா இல்லை பிஃபோர் தி இன்டர்வியூ வருமானு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் வந்து வர்றதுக்கான சான்சஸ் நீங்கள் இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதோடைய மீனிங்கை கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ சாலமன் வாஸ் டாக்கிங் திஸ் பிஃபோர் தி இன்டர்வியூ. Okay, and Solomon was thinking this before the interview, and after the interview நடக்கிறது வந்து லைக் லேட்டராக நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மீனிங் புரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் வந்து அப்ராப்ரியேட்டாக இதோடைய லைக் உங்களுக்கு ப்ரிப்போசிஷனோடைய ஃபங்க்ஷன் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அந்த பேராகிராஃபோடைய மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா தான் யூ கேன் ரைட் இட் கிளியர்லி. Okay, so dash the interview, Solomon was confident. Okay, so before the interview Solomon was confident of getting the job. On kadiyadu, of getting the job. He knew that he was qualified for the job. He was interested in discharging his duty perfectly. The interview panel was impressed with his attitude and skills. So after the interview he was on cloud 9. So on cloud 9 means extreme happiness அப்படினு அர்த்தம். cloud 9 அப்படின்றது ஒரு idiom. Okay, so on cloud 9ன்றதே ஒரு idiom. Okay, so on cloud 9 extreme happy-ஆ இருக்கதா on cloud 9 னு சொல்வாங்க. Okay, so that's the answer for this section. Okay, so எத்தனை பேர் வந்து லைக் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியல. ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய வந்து ஈஸி தான், பட் 1-2 வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நிறைய எக்ஸசைஸ் பண்ண இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ. ஓகே, ஸோ ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஓரளவு வந்து லைக் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தென் லெட்ஸ் get into prepositional phrases. Okay, so there is not much difference between preposition and prepositional phrases. Phrases நமக்கு எல்லாமே தெரியும். What is mean by phrase? You know what is the difference between clause and phrase? நம்ம 10th standardலே வந்து like we studied what is a 10th standard 6th standardலே you like we might have studied what is the difference between phrase and a clause. So phrase அப்படினா என்னன்னா a group of words which does not contain a subject or a predicate, subject verb எதுமே இல்லாத ஒரு group of words. Okay, so அது வந்து like ஒரு complete meaning தராது. ஒரு 3 இல்லாட்டி ஒரு 2 to 3 4 words சேர்ந்து like ஒரு இது ஃபார்ம் பண்ணுறதா ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் சப்ஜெக்ட் இருக்காது, வேர்ப் இருக்காது. ஸோ மோஸ்ட்லி சப்ஜெக்ட் வேர்ப் இல்லைனாலே அது ஒரு கம்ப்ளீட் மீனிங் தராது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரேஸ், வி ஆல் நோ. ஓகே, ஸோ ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். லைக் நம்ம வந்து தனியாக வந்து ப்ரிப்போசிஷன் சொன்னால் இன், ஆன் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் சொல்லுவோம். ஓகே, ஸோ ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ்னால் ஆப்வியஸாக என்ன அந்த ஃப்ரேஸில் கண்டிப்பாக ஒரு ப்ரிப்போசிஷன் இருக்கும். ஓகே, ஸோ யா லெட்ஸ் மேக் இட் கிளியர். I'll make it clear for you. Phrases அப்படின்னா ஒரு group of word, அதில் சப்ஜெக்ட் இருக்காது, வேர்ப் இருக்காது, ஒரு கம்ப்ளீட் மீனிங் தராது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதா ஃப்ரேஸ். ஓகே, ஸோ ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ்னால் என்ன அப்படின்னா அந்த 2 அல்லது 3 வேர்ட் இருக்கும்ல, ஸோ அந்த வேர்டில் கண்டிப்பாக ஒரு ப்ரிப்போசிஷன் இருக்கும். ஓகே, ஸோ பிகாஸ் இட் இஸ் அ ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். ஓகே, so here many examples are given for you. Okay, so in the like ஒரு வேர்டாக இருக்கிறதுலாம் இட்ஸ் ப்ரிப்போசிஷன் obviously, and if it is a 2 word or 3 wordல இருக்கிறது எல்லாமே ப்ரிப்போசிஷனல் phrases like in case of, in front of, in place of, in spite of, like instead of, and next to, on top of, on behalf, on then these ahead of. So இதெல்லாமே தான் what prepositional phrase. Okay, so here some definition is also given here for you. A prepositional phrases is made of a preposition. So கண்டிப்பா வந்து ஒரு prepositional phraseல ஒரு preposition இருக்கும், then noun phrase இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு preposition இருக்கிறப்ப மோஸ்ட்லி அந்த prepositional phrase வந்து ஒரு நவுனோட எண்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. லைக் நவுன் phrase என்ன இருக்கும், ஒரு நவுன் கண்டிப்பாக அதில் இருக்கும். லைக் இட் இஸ்
about a noun. Okay, ஒரு நேமிங் ஃப்ரேஸாக வந்து அது இருக்கும். ஓகே, ஸோ அண்டர்லைன் த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு யுவர் அட்வர்டைஸ்மெண்ட் இன் லோக்கல் நியூஸ் பேப்பர் ஐம் அப்ளைங் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் சேல்ஸ்மேன். ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரிப்போசிஷனை கண்டுபிடிச்சாலே நெக்ஸ்ட் அதில் இருக்க அந்த 1 or 2 வேர்ட்ஸ் ஜாயின் பண்ணாதான் அப்படி உங்களுக்கு ப்ரிப்போசிஷன் வந்து ஃப்ரேஸ் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ ஹியர் த ப்ரிப்போசிஷன் இஸ் வித். Okay, so here the prepositional phrase is with reference to அப்படின்றதா வந்து what it is a prepositional phrase. Then the assignment will be completed in a few weeks. Okay, so here the preposition is in. So இன்னுக்கு அப்புறம் வர அந்த group of words like உங்களுக்கே தெரியும் ஒரு கிளஸ்டராக இருக்கும். ஓகே, ஸோ இன் அ ஃபியூ வீக்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ரவி வாஸ் அப்ரிஷியேட்டட் பை ஹிஸ் டீச்சர். ஸோ ஹியர் வாட் இஸ் த ப்ரிப்போசிஷன் ஹியர்? பை. ஓகே, ஸோ ஹியர் வாட் இஸ் த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் ஹியர்? by his teachers. Okay, so we feel sorry for our mistakes. So for our mistakes is prepositional phrases here. Okay, so balance எல்லாமே வந்து you have to do it. Okay, இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் சிம்பிள். நீங்கள் ப்ரிப்போசிஷனல் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆப்வியஸாக அதோடைய கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணி நீங்கள் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் வந்து ஈஸியாக வந்து யூ கேன் மார்க் இட். ஓகே, ஸோ தட்ஸ் தி டாஸ்க் கிவன் ஃபார் யூ. ஓகே, ஸோ இங்கே சில ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி தான் மேலே சில ப்ரிப்போசிஷன்ஸ் கொடுத்து இங்கே வந்து கீழே எழுத சொன்னாங்க. ரைட், ஸோ சேம் ஹியர். ஸோ ஹியர் சம் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் ஆர் கிவன் ஹியர் தட் யூ ஹேவ் டு செலக்ட் அண்ட் யூ ஹேவ் டு ரைட் இட் இன் திஸ் எக்ஸசைஸ். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லைக் சில prepositional phrases வந்து like in favor of, in case of, according to, on the whole, on account of, on behalf of, in spite of, instead of. ஸோ இது எல்லாமே வந்து காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணுற prepositional phrases. ஓகே, ஸோ இதோடைய மீனிங் வந்து நான் லைட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இட் இஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணதான் நம்ம படித்ததான். பட் ஸ்டில் I'll tell you the meaning for this so that you can easily write the answers. Okay, so in favor of அப்படின்னா லைக் இவங்க ஒரு ஃபேவர் பண்ணுறது அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு வந்து லைக் ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணுறது அப்படின்றதா ஃபேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுங்கள், ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதா ஃபேவர்னு சொல்கிறாங்க. ஸோ இன் ஃபேவர் ஆஃப் மீன்ஸ் இவங்களுக்கு ஃபேவராக பண்ணுறோம், ஸோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ தட் இஸ் the meaning for in favor of. Okay, and in case of, so in case of any emergency please contact me. Suppose ஏதாவது ஒரு எமர்ஜென்சியாக இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்க. ஸோ in case of, ஸோ இப்படி இருந்தா, ஸோ தட் மீனிங் in case ofல வந்து வரும். according to, so according to our rules you should not do that. according to our school rules you should come in only uniform. so according to means இதுக்கு இதன் படி. ஸோ தட் மீனிங்கில் வந்து லைக் அக்கார்டிங் டூவில் வரும். ஆன் தி ஹோல் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறதா. ஸோ ஆன் தி ஹோல் நம்ம சொல்ல போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய விஷயங்களை பற்றி பேசிட்டு கடைசி வந்து என்ன சொல்லுவீங்க? ஆன் தி ஹோலை நம்ம இப்போ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் இந்த லெசன்லலாம். ஸோ டோட்டலாக, ஸோ ஃபைன் டோட்டலி. ஸோ தட் மீனிங்கில் வந்து லைக் ஆன் தி ஹோல் அப்படின்றது. ஆன் அக்கவுண்ட் ஆஃப், ஸோ லைக் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் டே, ஆன் அக்கவுண்ட் ஆஃப் திஸ் நமக்கு வந்து ஹாலிடே. ஸோ இதனால நமக்கு இந்த ஹாலிடே. ஸோ அந்த மீனிங்கில் வந்து ஆன் அக்கவுண்ட் ஆஃப்னு வரும். ஸோ லைக் ஆப்வியஸாக நம்ம இந்த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ்லாம் கரெக்டான தமிழ் மீனிங் அப்படின்றது லைக் நத்திங் இஸ் தேர். ஸோ அது வந்து மீனிங்கோட தான் வந்து நம்மளால் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். பட் ஸ்டில் I'll try to make it easy for you to fix the answers. Okay, and on behalf of, so on behalf of நம்ம வந்து நிறைய வந்து ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸில் யூஸ் பண்ணியிருப்போம். லைக் on behalf of our school I would like to propose a vote of thanks. so on behalf of means இந்த ஹோல் ஸ்கூல்லே வந்து நான் வந்து ஒரு நான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஹோல் ஸ்கூலுக்கும் நான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக நான் வந்து இப்போ பேசுகிறேன் அப்படின்னா ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் ஸ்கூல், எங்கள் ஸ்கூலின் பேரில். ஓகே, எங்கள் ஸ்கூலுக்காக நான் ஒரு ஆள் பேசுகிறது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப். ஓகே, ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் இன்ஸ்டிடியூஷன், ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் ஃபேமிலி ஐ வுட் லைக் டு இன்வைட் யூ. ஸோ இந்த மாதிரி மீனிங்கில் வருது ஆன் பிஹாஃப் ஆஃப். அண்ட் இன் ஸ்பைட் ஆஃப், ஓகே, இன் ஸ்பைட் ஆஃப் ஹெவி ரெயின் ஐ அட்டெண்டட் த கிளாஸ். இன் ஸ்பைட் ஆஃப் low connectivity or internet like problem I'm attending the online class. Okay, so இந்த மாதிரி இருந்தாலும் I'm attending that. So that is called as in spite of. Okay, instead of you all know, so இதுக்கு பதிலாக இது, so that is called as instead of. Okay, so இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவு வந்து லைக் இதோடைய மீனிங்ஸ்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும், இந்த prepositional phrases உடைய மீனிங்ஸ் எல்லாமே. and I think you can fix it and you can write this exercise. Okay, so next one you have conjunctions. Okay, so it is
another parts of speech. Okay, so total parts of speech வந்து நம்ம prepositions பார்த்தோம். then இப்போ வந்து conjunctions பார்க்க போறோம். so இதுக்கு முன்னாடிலாம் வந்து like conjunctionனா என்ன, it is a linkers அப்படினு படிச்சிருப்போம். so ரெண்டு sentence join பண்றது தான் வந்து conjunction அப்படினு படிச்சிருப்போம். so here in this class we are going to study in detail what is meant by conjunction and what are the types of conjunction and how to use the conjunction in the sentence correctly, appropriately, properly. Okay, so that's what we are going to study in detail about the conjunctions and what are all the type of conjunctions. Okay, so a conjunction is a word that joins together words, phrases, clauses or sentences. Okay, so a conjunction அப்படின்றது என்ன அப்படின்னா it's a word. so obviously you know what is meant by conjunction. it's a word and it's used to connect the two words. okay, like ரெண்டு வேர்டை வந்து கனெக்ட் பண்றது. okay, so obviously வந்து if you are going for to a job if you are going to a job or if you are going to shop. okay, let's take make it an example, very simple. நீங்க ஷாப்க்கு போறீங்க. okay, so நீங்க ரெண்டு பொருள் வாங்குறீங்க. okay, so what you bought அப்படினு கேட்டா what you will tell, I bought rice and chocolate. okay, so இங்க rice அப்படின்றதையும் chocolate அப்படின்றதையும் you are joining. okay, so ரெண்டு விஷயம் இருக்கு. so you are joining these two words. so அப்ப நீங்க என்ன conjunction யூஸ் பண்றீங்க, and அப்படின்ற conjunction யூஸ் பண்ணி you are joining these two. so இந்த மாதிரி ரெண்டு words நீங்க join பண்றப்ப or phrases, ஒரு ரெண்டு phrases, இப்போ நம்ம phrases பார்த்தாலும் ஒரு 2 or 3 words வந்து join பண்றதா phrases. அப்புறம் சில clauses join பண்றப்ப, clausesனா நம்ம வந்து main clause, subordinate clause. so first let's make it clear, clausesனா என்ன, phrasesனா என்ன அப்படின்றது நீங்கள் திரும்ப ரெக்கலெக்ட் பண்ணாதான் உங்களுக்கு இது எல்லாமே வந்து கிளியராக புரியும். அண்ட் சென்டென்ஸ் என்ன, ஸோ clausesலேயே நிறைய டைப் இருக்குது, லைக் மெயின் clause அண்ட் சபார்டினேட் clause. அதை வந்து லைக் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அண்ட் டிபெண்டன்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற கிராமர் செக்ஷனில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஐ திங்க் 10th ஸ்டாண்டர்டில் வந்து லைக் நம்ம படிச்சிருப்போம். பட் ஸ்டில் இந்த மெயினான இந்த லைக் ரீஜனுக்குள்ளே நம்ம வந்து போகலை. யா definitely வந்து நம்ம வந்து let's make it simple. okay, simple compound complex. நான் once again வந்து like PPT போட்டு I'll explain it for you. okay, so that you can easily understand that. okay, so conjunction படிக்கிறோம்னா கண்டிப்பா it is related to what, definitely simple compound complex. so if you want to learn conjunction, like you have to know the simple compound complex and it is vice versa. okay, so definitely வந்து இது ரெண்டும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான் you can get the better understanding. okay, so ஒன்றும் இல்லை, conjunction is அப்படின்றது 2 words இல்லாட்டி 2 phrases, 2 clauses ஜாயின் பண்ணுறது or 2 sentences ஜாயின் பண்ணுறதா what it is conjunction. okay, so there are 2 types of conjunction அப்படின்னு சொல்கிறாங்க. one is coordinating conjunction, another one is subordinating conjunctions. okay, so coordinating conjunctionsனா என்ன, subordinating conjunctionsனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதெல்லாம் என்னென்ன conjunctionsன்னு கொடுத்துருக்காங்க, அதையே வந்து டைப்ஸாகவும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. okay, so mostly coordinating conjunctions, subordinating conjunctions நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ coordinating conjunctionsனா என்ன அப்படின்னா காம்பவுண்ட் சென்டென்சஸ் ஜாயின் பண்றது தான் coordinating conjunctions. and subordinating conjunctions அப்படின்னா நம்ம காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் ஜாயின் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் subordinating conjunctions. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், சிம்பிள் சென்டென்ஸ் அண்ட் காம்பவுண்ட் சென்டென்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் ரீகால் பண்ணணும். அண்ட் அகைன் சிம்பிள் சென்டென்சஸ் லைக் ஃப்ரேஸும் கிளாஸஸ்க்குரிய டிஃப்ரென்ஸும் வந்து நம்ம பார்க்கணும். okay, so yeah, I'll open the PPT and I'll explain it for you. first simple compound complex. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த கன்ஜங்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். okay students, so yeah, I'll give a PPT and I'll present you the simple compound complex. okay students, bye. okay, hi students, so this is the PPT. so simple compound and complex sentence. okay, so first before going into that you have to know what is meant by phrase and clause. phrase na enna, clause na enna therinjada vandu you can get a better understanding of simple compound complex. so let's listen to this. phrase and clause. so what is the difference between phrase and clause? so உங்களுக்கு ஒரு basic knowledge இருக்கும். so phrase na enna, a phrase does not makes complete sense. okay, ஸோ இது ஒரு கம்ப்ளீட் சென்ஸை வந்து கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஃப்ரேசஸில் வந்து ஒரு சப்ஜெக்டோ ப்ரெடிகேட்டோ இருக்காது. ஒரு சென்டென்ஸில் பேசிக் திங், ஒரு சென்டென்ஸ் நம்ம ஒரு இது சொல்கிறோம்னா கண்டிப்பாக அதில் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அது ரெண்டுமே இல்லைனாலே லைக் அது வந்து ஒரு கம்ப்ளீட் மீனிங் தராது, ஒரு கம்ப்ளீட் சென்ஸ் தராது. ஸோ ஃப்ரேசஸில் வந்து ஒரு 2 or 3 வேர்ட்ஸ் ஜாயின் பண்ணி இருக்குமே தவிர்த்து ஸோ அதில் ஒரு கம்ப்ளீட் மீனிங்கோ லைக் சப்ஜெக்டோ இல்லை ஒரு வேர்போ இருக்காது. ஸோ ஒரு கம்ப்ளீட் சென்ஸும் வந்து அது கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அ ஃப்ரேஸ் டஸ் நாட் மேக் கம்ப்ளீட் சென்ஸ்.
A phrase does not contains a subject and a predicate. A phrase cannot stand alone as a simple sentence. ஒரு simple sentence வந்து it can't stand alone அப்படின்னு சொல்றாங்க. Okay, because there is no subject and verb in it. For example, என்ன கொடுத்திருக்காங்க, in the park, how to do it, find beaches. So இதெல்லாமே வந்து phrases அப்படின்னு கொடுத்திருக்காங்க. But whereas clause அப்படின்னா a clause makes complete sense ன்னு கொடுத்திருக்காங்க. Okay, so இது ஓரளவு வந்து ஒரு complete sense வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Because it has a subject and a predicate. So இதுல வந்து subject and predicate இருக்கும். And a clause can stand alone as a simple sentence. ஒரு தனி simple sentence கூட வந்து mostly நம்ம வந்து இந்த clause வந்து வச்சுக்கலாம். Because it contains subject and verb ன்னு சொல்றாங்க. For example, here, who gave you a book? So it makes a sense. Okay, you have made a mistake. ஸோ இது வந்து ஒரு சென்டென்ஸ் தான். ஓகே, ஸோ இதில் சப்ஜெக்ட் இருக்குது, ப்ரெடிகேட் இருக்குது, இது ஒரு கம்ப்ளீட் சென்ஸ் கொடுக்குது. ஸோ நீ தப்பு பண்ணியிருக்க அப்படின்னா ஐம் டெல்லிங் யூ ஹேவ் மேட் அ மிஸ்டேக். ஓகே, ஸோ இதில் சப்ஜெக்ட் இருக்குது, ப்ரெடிகேட் இருக்குது, அண்ட் இட் இஸ் கிவிங் சம் மீனிங் ஆல்சோ, கம்ப்ளீட் மீனிங் ஆல்சோ. தட் இஸ் மேட் ஆஃப் கோல்ட். வாட் இஸ் இட் மேட் ஆஃப் அப்படின்னா யூ ஆர் டெல்லிங் தட் இஸ் மேட் ஆஃப் கோல்ட். ஓகே, ஸோ இதில் வந்து திஸ் இஸ் ஆல்சோ அ கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து உங்களுக்கு வந்து கேப்ஸில் இல்லாதனால லைக் இது ஒரு சென்டென்ஸாக வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ லைக் யா இட் இஸ் அ கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் மேட் ஆஃப் கோல்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஐம் ஷோயிங் யூ ஒன் திங் அண்ட் ஐம் டெல்லிங் தட் இஸ் மேட் ஆஃப் கோல்டு. ஓகே, ஸோ இட் இஸ் மேக்கிங் கம்ப்ளீட் சென்ஸ். அதில் சப்ஜெக்ட் இருக்குது, வேர்ப் இருக்குது, லைக் யா சப்ஜெக்ட் இருக்குது, ப்ரெடிகேட் இருக்குது, அண்ட் இட் இஸ் கிவிங் a complete meaning. So that is the difference between phrase and clause. Okay, so இந்த clause நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னா simple sentenceல ஒரு independent clause இருக்கும். Okay, compound sentenceல ரெண்டு independent clause இருக்கும். Okay, complex sentenceல ஒரு independent clause கண்டிப்பா இருக்கும். அதை தவிர்த்து one or more dependent clauses இருக்கும். Okay, ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு டிபெண்டன்ட் கிளாஸ்னா என்ன, இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ரைட், ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு கிளாஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால தான் நம்ம கிளாஸ் படிக்கிறோம். ஓகே, ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்கிற வேணாம். ஓகே, ஸோ சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸில் சிம்பிள் சென்டென்ஸில் ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும், காம்பவுண்ட் சென்டென்ஸில் ரெண்டு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸும் ஒன் ஆர் மோர் டிபெண்டன்ட் கிளாஸஸும் இருக்கும். ஓகே, ஸோ கிளாஸஸ்னா என்ன, கிளாஸ்னா லைக் ஒரு கம்ப்ளீட் சென்ஸை வந்து கொடுக்கும், ஒரு சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பட் ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு டிபெண்டன்ட் கிளாஸ்னா என்ன, இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னா என்னன்னு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஐ திங்க் இன்னைக்கே வந்து நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்குது. ஸோ வி வில் லேர்ன் திஸ் இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், அப்புறம் டிபெண்டன்ட் கிளாஸ்னா என்ன, இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா அந்த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் இந்த சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன லேர்ன் பண்ணியிருப்பீங்க அது எல்லாமே வந்து திரும்ப ஒரு ரீகால் பண்ணுங்க. ஸோ அப்போதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து கவனிக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிட்டு வாங்க இண்டிபெண்டன்ட் கிளாஸ்க்கும் டிபெண்டன்ட் கிளாஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு வாங்க. ஸோ தட் நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு நடத்துகிறப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ வாட் இஸ் யுவர் ஹோம்ஒர்க் டுடே, ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிபெண்டன்ட் கிளாஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஸோ கிளாஸ்னா என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ டிபெண்டன்ட் கிளாஸ்க்கும் இண்டிபெண்டன்ட் கிளாஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து you have to find out and come. Okay students, so I'll meet you in the next class and we will discuss the simple, compound, complex clearly. Okay students, take care, bye.